நமக்கு இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து அந்த போக்சோ சட்டம்ங்கிறது தான். மற்ற வழக்குகள்லாம் நான் குற்றம் செய்யல அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றவாளி இருக்கிறாரு, அவர் தப்பு செஞ்சுட்டாருங்கிறது இந்த என்டையர் சிஸ்டம் தான் ப்ரூவ் பண்ணும். போலீஸ் ப்ரூவ் பண்ணணும், மற்றவங்களா ப்ரூவ் பண்ணணும், நீதி பரிபாலனம் செய்யணும். ஆனா போக்சோ வழக்குல மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள், அவர் ஆசிரியரோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரோ, நான் தவறு செய்யல என்பதை அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் 12 மாதங்கள் நிறைவடைவதற்குள் நீதி நிலைநாட்டப்பட விடும். அதே மாதிரி காவல்துறையை சார்ந்த பெண் காவலர்கள் வந்து யூனிஃபார்ம்ல கூட அதை விசாரிக்க வேண்டாம். அது மாதிரி அவங்க நேரில் வரணும் கூட விக்டிம்ஸ் வந்து வீடியோ கான்பரன்சிங்ல வர முடியும். போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு. இதை குறித்த விழிப்புணர்வை வந்து நாங்கள் இன்னும் அதிகப்படுத்துவோம். பாட புத்தகத்திலேயே இருக்கிறது, பாடம் எடுக்கிற வகுப்பறைகளிலும் இந்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தி இதை போன்ற சம்பவங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் இன்னும் துரிதப்படுத்துவோம். ஸ்கூல் ரியோபன் பொறுத்த வரைக்கும் சார் இன்னும் 1 வீக் தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் எல்லாம் சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க, திருப்பி ரிட்டர்ன் வரணும். அப்படி இருக்கும்போது இந்த டிசிஷன் வந்து கொஞ்சம் முன்னாடியே சொன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இல்ல உண்மைதாங்க. இப்ப என் வீட்லயே 2 குழந்தை இருக்கு. அந்த குழந்தைங்களையும் நான் வந்து எல்லா குழந்தைகளும் எப்படி பாக்குறேனோ, என் குழந்தைகளை எப்படி பாக்குறோம் அந்த மாதிரிதான் குழந்தைகளை பாக்குறேன். என்னன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி அந்த ஆர்ஸ் நம்ம பாடத்திற்காக செலவு பண்ணக்கூடிய அந்த மணி நேரம் என்பது கிட்டத்தட்ட 1050 மணி நேரங்களாக இருந்தது. இப்ப அது 950ஆக குறைந்திருக்கிறது. இப்ப நம்ம ஒரு 10 நாள் தள்ளி வச்சோம்னா அதற்கான அந்த 10 நாட்களுக்கான அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எப்போ போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ஈவன் தோ இந்த தட்பவெட்ப நிலை வெயிலை குறித்து IMD ரிப்போர்ட்ஸ் வந்து எவ்வளவு சீக்கிரமாக சிஎமோட டிஸ்கஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. இல்ல பிரைமரி ஆல்ரெடி தள்ளி சொல்லிட்டு 4ஆம் தேதி தான் 1லிருந்து 3ஆம் வகுப்பு வரைக்குமான அந்த மாணவர்களுக்கு 4ஆம் தேதி தான் சொல்லியிருக்கிறோம். மற்றவர்களுக்கு தான் 1ஆம் தேதி சொல்லியிருக்கிறோம். அதையும் நான் சிஎம் டிஸ்கஸ் பண்ணிட்டு டெஃபினட்டா சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க சரியாக மேம்படுத்தப்பட்ட கதவுகள் பொருத்தப்பட்ட கழிப்பறைகளை ஆய்வு செய்வது, குடிநீர் வசதி இருக்காங்கிறத வந்து என்ஷூர் செய்வது, வகுப்பறைகள் வந்து சிலது சேதம் அடைஞ்சிருக்கும், போகும்போது பசங்க ஏதாவது அவங்க கிளம்பி போயிருக்கலாம், இல்ல மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது டெபிசிட் வந்திருக்கலாம், அதையெல்லாம் செக் செய்வது. அதே மாதிரி நான் அந்த குடோனுக்கே போனேன், சிந்தாதிரிப்பேட்டை குடோனுக்கே போய் எங்க ஆபீசர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லா டெக்ஸ்ட் புக்கும் ஆன் டைம் அவர்களுக்கு ஒரு குட்டி குழந்தைக்கு கிரையான் பென்சில் இருந்து வெல்குரோ செப்பல்ல இருந்து காலை உணவுல இருந்து மதிய உணவுல இருந்து பாடநூல்ல இருந்து பல்வேறு விஷயங்களை எங்களுடைய அடுத்த தலைமை தருவதால் நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் டிஆர்பில இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் எப்ப நடக்கும்? ஏன்னா அட்மிஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்குது. பட் டீச்சர்ஸ் வேகன்சி நிறைய இருக்குன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேருங்க இந்த துறையில. முதல்ல மாணவர்கள், 2வது வந்து ஆசிரியர்கள், 3வது பெற்றோர்கள். அந்த மூவருக்குமான வெல்ஃபேர் தான் நான் வந்து என்னுடைய கருத்துல இருக்கு. நிறைய கோரிக்கைகள் எனக்குமே வருது. இது சம்பந்தமா நான் அதிகாரிகள் கிட்டலாம் ஆய்வு பண்ணி சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.